எப்போதுமே நம்ம லக்ஷ்மி பூஜை செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான நாள்னா அது வியாழக்கிழமை. நம்மளுக்கு பணம் கட்டுக்கட்டா கொட்டணும், கோடி கோடி ஆகணும். நம்ம ஒரே நாளில் இந்த வியாழக்கிழமை நம்ம லக்ஷ்மி பூஜை பண்ணிட்டு அடுத்த வியாழக்கிழமை நம்ம லட்சாதிபதியாக ஆயிடணும். நம்ம வாழ்க்கை வாழறோம், யாருக்காக வாழ்கிறோம், இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எதற்காக பிறந்திருக்கிறோம், என்ன செய்ய நம்ம தயாராக இருக்க போகிறோம் அப்படின்றத நம்ம நாமளே உணரணும். வாழ்க்கையில் நம்ம எதற்காக பிறந்திருக்கிறோம் அதை நோக்கி கர்மாவை தேடாமல் நீங்கள் உங்களால முடிந்த அளவுக்கு தானமும் தர்மமும் செய்து வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களை தேடி எல்லா புகழும் பேரும் வருவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு பதிவுங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 நாளில் நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. அந்த வாய்ப்பை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுல தான் நம்மளுடைய திறமை இருக்குது. அது என்ன வாய்ப்பு, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன அப்படி ஒரு வாய்ப்பு, அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா அட்சய திருதியை வருது. அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த அட்சய திருதியைக்கு முதல் நாள், அதாவது வியாழக்கிழமை, அட்சய திருதியை வெள்ளிக்கிழமை வருது. அட்சய திருதியைக்கு முதல் நாள் வியாழக்கிழமை. நான் சில பதிவுலலாம் சொல்லியிருப்பேன், எப்போதுமே நம்ம லக்ஷ்மி பூஜை செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான நாள்னா அது வியாழக்கிழமை. குரு பகவானுடைய நாளில் நம்ம எந்த அளவுக்கு லக்ஷ்மி பூஜையோ இல்லை குபேர லக்ஷ்மி பூஜை செய்கிறோமோ அந்த அளவுக்கு வீட்டில் செல்வ செழிப்பாக இருக்கலாம். அதே சமயத்தில் வீட்டில் எந்த விதமான லக்ஷ்மி பூஜைனா எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுக்கு பணம் கட்டுக்கட்டாக கொட்டணும், கோடி கோடி ஆகணும். நம்ம ஒரே நாளில் இந்த வியாழக்கிழமை நம்ம லக்ஷ்மி பூஜை பண்ணிட்டு அடுத்த வியாழக்கிழமை நம்ம லட்சாதிபதியாக ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் எல்லாருமே. அது ஒரு தவறான கருத்து. குபேர லக்ஷ்மி பூஜை, லக்ஷ்மினாலே பார்த்தீங்கன்னா எல்லா வளங்களும் நிறைந்து இருக்கிறவள். அந்த லக்ஷ்மிக்கு அஷ்டலக்ஷ்மின்னு பேர் இருக்குது. தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, ஜெயலக்ஷ்மி, மகாலட்சுமி, தைரியலக்ஷ்மி, இப்படி அஷ்டலக்ஷ்மியை பேர் கொண்டவள் தான் அந்த மகாலட்சுமி. இப்படி ஒவ்வொரு நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த விதத்துலையும் நம்ம குறையாமல் இருக்கணும், எந்த செல்வ வளமும் குறையாமல் இருக்கணும். செல்வ வளம்னா பணம் காசு மட்டும் கிடையாது. நம்ம வாழ்க்கை வாழறோம், யாருக்காக வாழ்கிறோம், இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எதற்காக பிறந்திருக்கிறோம், என்ன செய்ய நம்ம தயாராக இருக்க போகிறோம் அப்படின்றத நம்ம நாமளே உணரணும். அதுதான் அந்த எல்லா கடாட்சமும், லக்ஷ்மி கடாட்சம் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக நம்ம இந்த பூமியில் வாழ ஒவ்வொருத்தரும் கற்றுக்கிட்டாலே போகிறோம். நம்மளுடைய வீட்டிலையும் சரி, நம்ம இருக்கக்கூடிய இடத்துலையும் சரி, நம்ம நாட்டிலையும் சரி, அவ்வளோ ஒரு எல்லா வளங்களும் சிறப்பாக இருக்கணும். அதற்கு தான் நம்ம இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறோம். குபேர லக்ஷ்மி பூஜை இல்லை லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறோம். சில பேருக்கு முடிந்தால் ரொம்ப வசதி இருக்குது, எனக்கு நான் நல்லாவே பண்ணலாம், அதுக்கு எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தன ஆகர்ஷண பைரவர் பூஜை உங்கள் வீட்டில் செய்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் எல்லாத்துலேயுமே முயற்சிகள், அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லேயும் வெற்றிகள் தான் நிறைய வரும். அந்த மாதிரியான ஒரு நேரம்தான் இந்த அக்ஷய திருதியைக்கு முதல் நாள், அதாவது வியாழக்கிழமை 9ஆம் தேதி மே மாதம் 2024, மே மாதம் 9ஆம் தேதி 2024 அந்த வியாழக்கிழமை மாலை நேரத்தில், பகல் பொழுது இல்லை மாலை, ஏன்னா வியாழக்கிழமை மாலை தான் நம்ம லக்ஷ்மியை வரவழைக்கக்கூடிய நேரம். அந்த மாலை நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு நீங்கள் எல்லாமே தயாராக வச்சுக்கணும்.
பூஜைக்கு என்னென்ன தேவையான பொருட்களோ அதுக்கு உண்டான எல்லா மங்கள பொருட்களும் நீங்கள் தயாராக வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஒரு பொழுது நீங்கள் அங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுமங்கலிக்கோ இல்லை ஒரு சின்ன பொண்ணு கன்னி குழந்தைக்கோ ஒரு வெத்தலை பாக்கு தாம்பூலம் வச்சு கொடுத்தாலே போதும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா திருஷ்டி தோஷங்கள், அடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது பாவங்கள் தோஷங்கள், முன்னோர் தோஷம் இருக்குது, உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்குது, இதனால உங்களுக்கு வறுமை வாட்டி வதைக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டிருப்பீங்க. அது எல்லாமே இல்லாமல் நம்ம நிவர்த்தி நாமளே நிவர்த்தி செய்கிறோம். இதற்காக நம்ம ராமேஸ்வரம் போக வேண்டிய தேவையில்லை, இதற்காக நீங்கள் ஒரு காசிக்கு போக வேண்டிய தேவையில்லை. இந்த மாதிரியான வாய்ப்புகள் நம்மை தேடி வரும்போது நம்ம இதனை நம்மளே செஞ்சுக்கிட்டா இது ஒரு பெரிய ஒரு நிவர்த்தி ஆகுமா. இதுதான் ஆன்மீக பரிகாரம். எப்போ அந்த டைம் பார்த்து நம்ம செய்கிறது தான் நம்மளுடைய கடமை. இன்றைய தினம் அன்று நீங்கள் வியாழக்கிழமை லக்ஷ்மி குபேர பூஜை ஒரு கலசம், அந்த பூஜைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கலசத்தில் நல்ல அரிசியோ இல்லை தண்ணியோ எது உங்களால் முடியுதோ அரிசி வச்சிங்கன்னா அதில் மஞ்சள், எலுமிச்சம்பழம், அடுத்து வெத்தலை பாக்கு, 1 ரூபாய் நாணயம் எடுத்து அந்த ஒரு தேங்காய் வைத்து ஒரு கலசத்தை மாவிளை கொத்து வச்சு ஒரு கலசத்தை ரெடி பண்ணிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஷ்மி படம் இல்லாதவர்கள் சாதாரணமாக விளக்கு வைத்து, நம்ம இப்போது வெள்ளிக்கிழமெல்லாம் தீப அர்ச்சனைன்னு சொல்லிட்டு கோயிலெல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் தீப அர்ச்சனை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். 108 அர்ச்சனை பண்ணி நீங்கள் அன்னைக்கு பொழுது அந்த லக்ஷ்மியாக அந்த தீபத்தை ஆவாகனம் பண்ணி நீங்கள் அந்த அர்ச்சனையை பண்ணும்போது அதுலேயே மகாலட்சுமி உருவெடுக்கிறார். அந்த லக்ஷ்மி பூஜை பண்ணலாம். உருவப்படம் இல்லாதவர்கள் தீபத்தை ஏற்றி அந்த தீபத்துக்கே நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அன்றைய பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா சிகப்பு கலரில் ஒரு துணி, அதாவது இந்த ப்ளவுஸ் பிட்டோ இல்லை துணியாகவே கிடச்சிதுன்னா, ரெட் கலர் துணி கிடச்சிதுன்னா அந்த ரெட் கலரில் நீங்கள் இந்த இலையை விரித்து அது மேலே கலசத்தை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைடில் அந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு லக்ஷ்மி குபேர அர்ச்சனை பண்ணி நீங்கள் வழிபாடு பண்ணினீங்கன்னா, ஏன்னா மறுநாள் உங்களுக்கு அட்சய திருதியை, அந்த அட்சய திருதியைக்கு முன்கூட்டியே நீங்கள் அந்த வியாழக்கிழமை குரு பகவான், குருன்னு சொன்னாலே மிகப்பெரிய வரத்தை கொடுக்கக்கூடிய பகவான், நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அந்த வரத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு கிரகம்தான் அந்த குரு இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அந்த வழிபாடு பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும், பண பிரச்சனை மட்டும் கிடையாது நண்பர்களே, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். அந்த பண பிரச்சனையை எதிர்பார்த்து நீங்கள் இந்த பூஜையை பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு பணத்தை நீங்கள் எதிர்பார்த்து இந்த பூஜையை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதில் ஒரு சின்ன ஏமாற்றம் வரும். பணத்தை எதிர்பாராமல் நீங்கள் அதாவது மானசீகமாக அந்த லக்ஷ்மி குபேர வழிபாடு பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அன்னைக்கு மறுநாள்ல இருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைப்பதற்கு ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்க போகுது. இந்த 9ஆம் தேதி, வருகின்ற 9ஆம் தேதி நீங்கள் இந்த வழிபாடு பண்ணணும். இந்த காலகட்டத்தில் நம்ம ஜாதக ரீதியாக, கோச்சார ரீதியாக பார்த்திங்கன்னா என்ன சிறப்பு? ஏன் மேடம் நாங்கள் அடுத்த வியாழக்கிழமை பண்ணலாமா, இல்லை ஏன் இந்த வியாழக்கிழமை பண்ணுறீங்க, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த பூஜை பண்ணலாமா, ஒவ்வொரு வியாழக்கிழமை தாராளமாக இந்த பூஜை பண்ணலாம். இந்த வியாழக்கிழமை நீங்கள் செய்யக்கூடிய பூஜையில் இருக்கக்கூடிய சிறப்பு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பொழுதுல கோச்சார நிலவரப்படி காலபுருஷனுக்கு 1ஆம் ராசியில சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறார். 2ஆம் ராசியில சந்திரன் அங்க உச்சம் பெறாரு, சந்திரனும் குருவும் சேர்ந்து இருக்கிறாங்க. என்ன ஒரு அருமையான ஒரு கிரக சேர்க்கை! இந்த 2 தினங்களுக்கு மட்டுமே, அதாவது வியாழக்கிழமையும் அட்சய திருதியான வெள்ளிக்கிழமையும் சூரியன் உச்சம் பெறாரு, சந்திரன் உச்சம் பெறாரு, சுக்கிரன் காலபுருஷனுக்கு 1ஆம் ராசியிலேயே இருக்கிறார், அடுத்து குருவும் சேர்ந்திருக்கார். முக்கியமான அந்த தனத்தையும் அடுத்து செல்வாக்கையும் பேரையும் புகழையும் மதிப்பையும் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அந்த காலபுருஷனுடைய 2 ராசியில அமர்ந்து இருக்கிறது தான் இதோடைய மிக சிறப்பான ஒரு
காலகட்டமே. அதனாலதான் இந்த நாள் அன்று நீங்க இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை பண்ணுங்க. எந்த அளவுக்கு காயின்ஸ் வச்சு வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு மிக சிறப்பு. முடியாதவங்க எங்களால காயின்ஸ் எல்லாம் இல்ல, அதை பத்தி கவலையே படாதீங்க. இன்னைக்கு நீங்க இந்த பூஜையை பண்ணுனீங்கன்னா அடுத்த பூஜை பண்ணும்போது உங்களுக்கு காயின்ஸ் நிறைய வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த பூஜையை பண்ணினவங்க சீக்கிரமா கல்யாணம் ஆனும் வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திருமணமாயி குழந்தையே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் குழந்தை வாய்ப்பு வருவதற்கும் இந்த பூஜையை பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அததான் நான் முதல்ல இந்த பதிவுல சொன்ன மாதிரி, செல்வம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்கணும். பேரோ மதிப்போ பொண்ணோ பொருளோ, அடுத்து பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு செல்வம் கூட நமக்கு இருக்கணும். அதுதான் இதோடைய முக்கியமான நோக்கம். அதனால நண்பர்களே, அனைத்து நண்பர்களும், என்னுடைய சேனலை பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களும் இன்றைய தினம் இந்த 9ஆம் தேதி மே மாதம் இன்றைய தினம் லக்ஷ்மி குபேர பூஜை செய்து வழிபாடு செய்து உங்க வாழ்க்கையில மேன்மேலும் துன்பங்கள் இல்லாமல் சிறு சிறு இதை நோக்கி நீங்க பயணிக்காம, சிறு சிறு மாயையை நோக்கி நீங்க பயணிக்காம, வாழ்க்கையில் நம்ம எதற்காக பிறந்திருக்கிறோம் அதை நோக்கி கர்மாவை தேடாமல் நீங்கள் உங்களால முடிந்த அளவுக்கு தானமும் தர்மமும் செய்து வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களை தேடி எல்லா புகழும் பேரும் வருவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது. இதற்கு கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கு. இததான் நம்ம எடுத்து சொல்றோம். நீங்க எல்லாருமே வாடிக்கையாளர்கள், அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் சரி, இல்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் சரி, அதை பயன்படுத்தி நீங்க இந்த பூஜையை செய்தீங்கன்னா, மேடம் என்னால இந்த பூஜையெல்லாம் செய்யவே முடியாது, எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு, இல்ல சில பேருக்கு எனக்கு பீரியட்ஸ் டைம் வந்துருது, இந்த மாதிரிலாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவர்கள் ஆத்மார்த்தமான ஒரு வழிபாடு, நீங்க மனசுக்குள்ள விளக்கேத்துற மாதிரி ஒரு வழிபாடு நினைச்சுக்கோங்க, அர்ச்சனை பண்ற மாதிரி ஒரு வழிபாடு நினைச்சுக்கோங்க. நல்ல எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குமோ அத ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வழிபாடு அந்த வியாழக்கிழமை சாயங்கால பொழுது 5 மணில இருந்து 7 மணிக்குள்ள நீங்க இந்த பூஜையை முடிச்சிட்டீங்கன்னா, வழிபாடு செய்து முடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய துயரங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் எல்லாத்துல இருந்து விலகி நீங்க தான் அடுத்த அட்சய திருதிக்குள்ள ஒரு கோடீஸ்வரரா ஆகக்கூடிய, கோடீஸ்வரர்னா பணம் மட்டும் கிடையாது, மனதிலையும் ஒரு கோடீஸ்வரரா ஆகக்கூடிய யோகம் பெறக்கூடிய நபர்களாக இருக்க போறீங்க. எல்லா வளமும் கிடைக்க அந்த மகாலட்சுமியின் அருள் கிடைக்கிறதுக்கு என்னுடைய மனமார வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.